ஹாய், தமிழ் இன்டீரியர். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி யூபிவிசி மெட்டீரியலில் நம்ம இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த சைட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்டல் ஹவுஸ் தான். இதில் என்னென்ன பண்ணியிருக்குங்க, இந்த வீடு டோட்டலாக பண்ணுறதுக்கான காஸ்ட் என்ன ஆச்சு, இது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடுகளுக்கு இது போல் ஹை குவாலிட்டி யூபிவிசி மெட்டீரியலில் இன்டீரியர் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் தான். இது ப்ரௌன் வித் க்ரீம் கலரில் பண்ணியிருக்குங்க. இதில் சைடில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோரு உள்ள ரேக்ஸோட பண்ணி கொடுத்துருக்குங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு சாஃப்ட் க்ளோசர் இன்ச்சஸ் வச்சு நம்ம உட்டன் டைப்பில் பண்ணியிருக்க ஒரு யூபிவிசி கபோர்டு தான். நம்ம பண்ணுற யூபிவிசியை பொறுத்த வரையில் இந்த டோரை சுற்றி ஃப்ரேம்ஸோ அல்லது டோருக்கு இடையில் கேப்ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல் ஃபினிஷிங்கில் உட்டில் பண்ண மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். இது சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் டோரு. இது பார்த்தீங்கன்னா இந்த செட்டாப் பாக்ஸு நம்ம ரிமோட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக கிளாஸ் டோர் வச்சு இது டிவி யூனிட் நம்ம பண்ணியிருக்குங்க. இது பக்கமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன பூஜை கபோர்டு, இதில் பெல் கட்டிங் கொடுத்து உள்ள சின்ன ரேக்ஸ் கொடுத்து பண்ணியிருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ரேக்ஸ் கொடுத்து அது கீழே ஃப்ரண்ட்டில் பார்க்க ட்ரா மாதிரி இருக்கும். ஆனால் இது ஓப்பன் டோர் தான். ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ், நம்ம பூஜை ரூமுக்கான திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸும், அதுக்கு கீழே ஒரு டபுள் டோரு ஓப்பனிங் டோராக ரேக் வச்சு பண்ணி கொடுத்துருக்குங்க. அதுக்கு பக்கமே பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு கார்னராக முடியுன்றதுனால ஒரு கார்னர் செல்ஃப் ஒரு 4 செல்ஃப் கொடுத்து நம்ம டிசைன் பண்ணியிருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வீடு ஃபுல்லாகவே பண்ணியிருக்குங்க. ஸோ இதில் ஹால் டு டைனிங் கிச்சன் பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா இது பர்குலர் டிசைன் இல்லாமல் நம்ம ஹேங்கிங் லைட்ஸ் மட்டும் கொடுத்து ஒரு 3 ஹேங்கிங் லைட்ஸ் கொடுத்து அதில் டார்க் கலர் பார்டர் கொடுத்து பண்ணியிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் நம்ம கிச்சன் டு இது ஒரு ஓப்பன் கிச்சன் டைப் தான். கிச்சன் டு டைனிங் ஹாலுக்கும் மேலே ஒரு சின்ன ஃப்ரேம் கொடுத்து ஒரே ஒரு ஸ்பாட் லைட் மட்டும் வச்சு கொடுத்துருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் கிச்சனு நம்ம அதே சேம் உட்டன் கலர், அதாவது இந்த வீடு ஃபுல்லாகவே உட்டன் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்குங்க. இதில் சென்டரில் சிம்னி, சைடில் பார்த்தீங்கன்னா பாக்ஸு. இந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டோர் கொடுத்து உள்ள ரேக்ஸ் வச்சு இதுவும் சாஃப்ட் க்ளோசரில் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. சேம் அதே மாதிரி ஒரு சிங்கிள் டோர் கிளாஸ் டோரு உள்ள ரேக்ஸு, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ், நம்ம ஓப்பன்லேயே அந்த தேவையான திங்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுறதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி சின்ன ஒரு கிராஸ் டிசைனில் கொடுத்துருக்குங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லேஃப்ட், இது ப்ரௌன் கலர் தான் ஃபுல் டோட்டலாக. இங்கே பார்த்தீங்கன்னா இது அப்பார்ட்மெண்டல் வீடுன்றதுனால எந்த ஒரு விதமான லேஃப்டோ செல்ஃப்ஸோ எதுவுமே இல்லை. நம்ம ஃபுல் டோட்டலாக பாக்ஸ் டைப்பில் தான் பண்ணியிருக்குங்க. இது ப்ரௌன் கலரில் லேஃப்ட் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. இது சிம்னி இந்த வெண்ட் பைப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்காகவே இந்த ரேக்ஸ் வச்சுருக்குங்க. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த சிங்க்குக்கு கீழே நார்மல் டோர்ஸ் மட்டும் நம்ம ஒரு ஹேர் வெண்ட் வச்சு பண்ணி கொடுத்துருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா டபுள் கலர் தான். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சிலிண்டர் வர இடத்துலையும் ஹேர் வெண்ட்டோட லைட் கலரே டபுள் டோரும் கொடுத்து உள்ள எந்த விதமான ரேக்ஸும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ட்ராஸு, நம்ம கிச்சனில் ஸ்டீல் ட்ராக்கு பதில் யூபிவிசி ட்ராவே வச்சு பண்ணியிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ள இன்னர் எல்லாமே டார்க் கலரு, ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று டார்க்கு ஒன்று லைட்டுன்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்குங்க. ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனோடைய செல்ஃபு இதோடு முடிஞ்சது. ஸோ அதை நம்ம கண்டினியூ பண்ணி ஒரு 2 ட்ராஸ் கொடுத்து ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்குங்க. ஸோ இது கிச்சனும் பார்த்தீங்கன்னா லென்த்தான மாதிரி இருக்கும். இது ஸ்டோரேஜுக்காக 2 பாக்ஸும் இருக்கும். ஸோ அது ஸ்டோரேஜுக்காகவே நம்ம இங்கே 2 ட்ராஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இது நம்ம டைனிங் ஹாலில் நம்ம பண்ணியிருக்குங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உள்ள ஒயிட் பாக்ஸு, ஃப்ரண்ட்டில் டார்க் அண்ட் லைட் கலர் மிக்ஸ் பண்ணி டோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. நம்ம இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் தான். ரூமுக்கு போகிற என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன செல்ஃப் கார்னர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்குங்க.
இது பார்த்தீங்கன்னா உங்கள் தேவையை பொறுத்து கார்னர்லேயும் வச்சுக்கலாம், இது வேறு எங்கேயாவது ஸ்ட்ரெயிட் டிசைனில் வேணுனாலையும் நீங்கள் எந்த டிசைனில் கேட்குறீங்களோ அது போல் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேஃப்ட்டு அண்டு வால்ரூஃபு, இது எல்லாமே யூபிவிசி மெட்டீரியல்லே பண்ண ஒரு வால்ரூஃப் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலர் செல்ஃபு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேங்கரு வித் ட்ரா இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல் பாக்ஸாக பண்ணியிருக்குங்க. இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 ட்ராஸ், 2 பெரிய ட்ராஸ் வச்சு கொடுத்துருக்குங்க. இந்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா உள்ளவே பார்ட்டிஷனாக பிரித்து கொடுத்துருக்குங்க. இது பக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வச்சு கொடுத்துருக்குங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா மிரரு, அந்த டோருக்கு உள்ளேயே செல்ஃபு, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ட்ராஸு இது போல் பண்ணியிருக்குங்க. இந்த ட்ரா பார்த்தீங்கன்னா உள்ள ஒயிட்டு, ஃப்ரண்ட்டில் மட்டும் டார்க். அதாவது இந்த பாக்ஸை பொறுத்த வரையில் இன்னரில் ஃபுல்லாகவே லைட் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்குங்க. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 2 கலரும் மிக்ஸ் பண்ணியிருக்குங்க. இது லேஃப்ட் பார்த்தீங்கன்னா டார்க் கலர் மட்டும், அதாவது ஒரே ஒரு சிங்கிள் கலரில் நம்ம டார்க்கில் மட்டும் பண்ணி கொடுத்துருக்குங்க. இது ஹேங்கர்ஸு, இந்த ட்ராஸு, இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ரூம் சைஸோ உங்கள் வீடோடைய சைஸை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெடி டேபிள் இங்கே இல்லாததுனால ஒரு ஃபோல்டிங் டேபிள் செட்டப் மட்டும் ஒரு சின்ன ரேக் வச்சு பண்ணி கொடுத்துருக்குங்க. இது வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வெயிட்லாம் தாங்கும். ஸோ உங்கள் வுட் அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு ஒர்க் ஃபினிஷிங்கை பார்க்கும்போது இது ஒரு யூபிவிசி மெட்டீரியலில் பண்ணதா வுட்டில் பண்ணதான்ற அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியும் சரி ஃபினிஷிங் சரி எப்பயுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரையில். இது பார்த்தீங்கன்னா அடுத்த ரூம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெடி டேபிள், மேலேயே பார்த்தீங்கன்னா கிளாஸ் வச்ச ஒரு ஸ்டோரேஜ் ரேக்கு. இது பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பம்ப் வச்சு பண்ணியிருக்குங்க. அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா அண்டு ஒரு ஸ்மால் டோரு ப்ளஸ் சைடில் நம்ம புக்ஸ் வச்சுக்கிற மாதிரி 2 ரேக் வச்சு பண்ணி கொடுத்துருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் வால்ரூஃப் தான். இது அந்த ரூமில் இருந்த அதே செட்டப் தான், ஒரு ட்ரா வித் ட்ராக்குள்ளே பார்ட்டிஷன். இது போல் ட்ராக்குள்ளே பார்ட்டிஷன் கொடுத்து நம்ம ஃபுல் வால்க்கும் ஷீட் கொடுத்து நம்ம ஃபுல் பாக்ஸாக பண்ணியிருக்குங்க. நம்ம இது எந்த விதமான கிரானைட் செல்ஃபும் இல்லை. நம்ம லேப்டாப் பொறுத்த வரையிலும் சரி வால்ரூஃபை பொறுத்த வரையிலும் சரி ஃபுல்லாகவே பாக்ஸ் பண்ணியிருக்குங்க. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் சேம் இந்த ரூமில் இருக்கிற மாதிரி இந்த ரூம்லேயும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், கீழே 2 ட்ராஸ் வச்சு உள்ள இன்னர் செல்ஃப் வச்சு பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த வீடு முழுக்க டோட்டலாக பண்ணுறதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5,60,000 ரூபா இருக்குது. இந்த வீடு முழுக்க இந்த 2 ரூமு ப்ளஸ்ஸு டிவி யூனிட் கிச்சன் இது எல்லாமே சேர்ந்து. ஸோ இது ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம யூபிவிசியை பொறுத்த வரையில் என்ன ரேட்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 320 500 வரைக்குமே இருக்குது. ஸோ உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் குவாலிட்டியை பொறுத்தும் பிராண்டை பொறுத்தும் ரேட்டானது டிஃபேர் ஆகும். ஸோ இது போல் ஹை குவாலிட்டி மெட்டீரியலில் உங்கள் வீடுகளுக்கு இன்டீரியர் தேவைப்பட்டால் நம்ம நம்பர் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள்.